அயர்லாந்துங்கிற தேசத்தில் பெரும் கூட்டத்தோடு கூட ஒரு கப்பல் பிரயாணம் ஆரம்பிக்கப்பட்டது. சகல ஜனங்களும் சந்தோஷத்தோடு கூட வேறு தேசத்துக்கு கடந்து போவோம்ங்கிற நம்பிக்கையில் எதிர்பார்ப்போடு கூட எல்லோரும் சந்தோஷமாய் பூரிப்போடு கிளம்பினாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க சந்தோஷம் மாறும்படியாக அந்த கப்பல் மேல் ஒரு புயல் காற்று மோதினது. ஒரு பெரும் காற்று மடிக்குது. இந்த புயல்ல கப்பல் பிழைக்குமா, கப்பல் இருக்கிற ஜனங்கள் பிழைப்பார்களாங்கிற நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு. இந்த சூழ்நிலையில் அந்த கப்பல் இருக்கிற கேப்டன் சொல்றாரு, நீங்க தப்பி பிழைக்கும்படியா போட்ல லைஃப் ஜாக்கெட் இருக்குது, எடுத்துக்கொண்டு குதிச்சு தப்பிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோ மனுஷரும் கரை சேரும்படி லைஃப் ஜாக்கெட் அங்கே இல்லை. கொஞ்சம் கூட குறையதான் இருக்குது. எல்லாரும் மாறி மாறி லைஃப் ஜாக்கெட் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு 129 பேர் நபர் சொன்னாங்களா, எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ் வேணாம், நீங்க எடுத்துட்டு அந்த தண்ணியில குதிச்சு இங்க சமுத்திரத்துக்கு தப்பி போங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த லைஃப் ஜாக்கெட் அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்களா. கொஞ்ச நாட்கள்ல அந்த 129 பேர் மறிச்சு அவங்களுடைய பிணங்கள் கரை ஒதுங்க ஆரம்பிச்சது. அப்போது தப்பி பிழைத்த அந்த நபர்களை போலீஸ் என்கொயரிஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த 129 நபர்களும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த 129 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, நீங்கள் தெய்வத்துடைய அன்பை அறிஞ்சு கொள்ளலை. அதனால் நீங்கள் இந்த பூமியில் தப்பி பிழைச்சிருங்க, நீங்கள் சமுத்திரத்துக்கு தப்பி பிழைச்சிருங்க, நாங்கள் செத்தாலும் சாகுறோம் என்று சொல்லி அவர்கள் தங்கள் ஜீவனை பணைய வைத்தார்கள். அந்த படகினுடைய அந்த கப்பலுடைய மேல்தட்டில் போய் நின்று அந்த மரணத்தினுடைய துக்கத்தின் மத்தியில் அவர்கள் கர்த்தரை பாடி ஆராதித்தார்கள். அவர்கள் கர்த்தரை சந்தோஷத்தோடு ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, ஒரு கூட்டம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தன் ஜீவனை பணைய வைத்தவர்கள் அவர்கள் யாரு தெரியுமா? அயர்லாந்து தேசத்தில் ஜான் ஒர்த்ங்கிற ஒரு மனுஷன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த பெரும் கூட்டம் தன் ஜீவனை கொடுத்து அந்த பெரும் கூட்டத்தை தேவன் பக்கமாய் திருப்பி விட்டது. இதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம் என்பது வாழ்க்கையினுடைய முடிவு. ஆனால் ஒரு மனுஷன் தெய்வத்தை